கால்சியம், விட்டமின் டி மற்றும் எலும்பு ஆரோக்கியத்திற்கான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை தொடர்ந்து உட்கொள்ளவில்லை என்றால் முதுகுவலி அபாயம் அதிகரிக்கக்கூடும். இந்த முதுகு வலியை வராமல் தடுப்பதற்கு பின்பற்ற வேண்டிய சில வழிமுறைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உடல் எடைக்கும் முதுகு வலிக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது. உடல் எடை சீராக பராமரிப்பது முதுகு வலியை தடுக்க உதவும். ஒரே நிலையில் உட்காருவதை தவிர்க்க வேண்டும். பெரிய அளவில் உடல் அசைவு இல்லாமல் செயலற்ற நிலையில் இருப்பது முதுகு தசைகளை பலவீனப்படுத்திவிடும். 10 ஆண்டுகளுக்கு மேல் பயன்பாட்டில் இருக்கும் மெத்தையை மாற்றிவிட வேண்டும். மெத்தை கடினமாகவோ மிகவும் மென்மையாகவோ இருக்கக்கூடாது. மோசமான உடல் தோரணை காரணமாக முதுகுத்தண்டு, இடுப்பு போன்ற பகுதிகளில் அழுத்தம் ஏற்படும். இதனால் முதுகு வலியும் வரும். நீண்ட நேரம் பெரிய கீழ் செருப்புகளை அணிவது பெண்களுக்கு முதுகு மற்றும் கால் வலியை ஏற்படுத்தும். தோளில் அதிக எடை கொண்ட பொருட்களை சுமப்பது தோள்பட்டை, கழுத்து மற்றும் முதுகில் வலியை ஏற்படுத்தும். புகைப்பழக்கம் நுரையீரல் மற்றும் இதயத்திற்கு மட்டுமல்ல, எலும்புகளுக்கும் முதுகு தண்டுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க.